தூய அன்னப்பறவை. ஓம் சாந்தி. நீங்கள் அன்னப்பறவையாக இருக்க வேண்டும். அனைவரும் உங்களை அன்னப்பறவையாக கருதுகின்றீர்களா? பாப்தாதா: யார் சுத்தமாகவும் பகுத்தறியும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தியை உடையவர்களைத்தான் தூய அன்னப்பறவை என்று சொல்கின்றார். அவர்கள் சாதாரண தன்மையின் என்ன விஷயமாக இருந்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் தானாகவே கர்மத்தில் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். புரிந்த பிறகு சாதாரண மொழியில் சொல்லப்படுகின்றது, எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது என்று. பிறகு அவர்கள் அதை செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் அதை யதார்த்தமாக செய்து விடுவார்கள். ஆகையால் முதலில் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். எது சாதாரணம், எது வீணானவை? நீங்கள் வீணானவைகளையோ அல்லது சாதாரணமானவைகளையோ உயர்ந்ததாக கருதவில்லைதானே என்று தந்தை கேட்கின்றார். ஏனென்றால் இதுதான் தூய அன்னப்பறவை புத்தியின் முதலில் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இதற்காக நீங்கள் தானாகவே பகுத்தறியும் சக்தியை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி உங்களால் பகுத்தறிய முடியவில்லை என்றால், அதாவது இது சரியா தவறா என்று பகுத்தறிய முடியவில்லை என்றால், பிறகு உங்களுக்கு வீணான எண்ணங்கள் தான் வரும், அல்லது உங்களது நேரத்தை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருப்பீர்கள். நிறைய நேரம் அப்படி வீணானவைகளாக ஆகிவிடுகின்றது. அப்படி நீங்கள் வீணானவைகளையோ தவறான விஷயங்களையோ உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ சரி என்று நீங்கள் சொல்லும்போது நிறைய நேரம் வீணாகின்றது. அது நிஜமாகவே வீணாகி விடுகின்றது. ஆனால் நீங்களோ கருதுகின்றீர்கள் அது சக்திசாலியாக இருக்கின்றது என்று. மேலும் அதன்படி நீங்கள் நினைக்கவும் செய்கின்றீர்கள். அதாவது நான் சொன்னதுதான் சரி என்று நீங்கள் நினைக்கவும் செய்கின்றீர்கள். நீங்கள் அப்படி பகுத்தறியும் சக்தி இல்லாததன் காரணமாக மனதின் சக்தி மற்றும் நேரத்தின் சக்தி மற்றும் வார்த்தைகளின் சக்தி கூட வீணானவைகளில் சென்று விடுகின்றது. மேலும் உங்களுக்கு சுமை அதாவது முயற்சியின் சுமை ஏறிக்கொண்டு விடுகின்றது. மற்றவர்களின் முயற்சியின் சுமை கூட உங்களுக்கு சேர்ந்து விடுகின்றது. இங்கேதான் சண்டையின் நிலை உருவாகின்றது. ஆகையால் முதலில் நீங்கள் உங்களது வீணான ஸ்வபாவங்களை மற்றும் வீணான பாவங்களை, மேலும் மற்றவர்களின் வீணான பாவங்களையும் உங்களுடைய உயர்ந்த பாவத்தாலும் தூய்மையான உணர்வுகளாலும் மாற்றம் செய்ய வேண்டும். பிறகு நீங்கள் முதலில் உங்கள் மீது வெற்றி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். மேலும் மற்றவர்களின் மேலும் வெற்றி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். மேலும் ஸ்தூலமான விஷயங்களின் மீது கூட வெற்றி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த மூன்றின் மீதும் வெற்றி அடைந்தவர்கள்தான் மாலையின் மணியாக இருப்பார்கள். எந்த ஒரு பழைய சமஸ்காரத்தின் விஷயமும் இருக்கக்கூடாது. இன்றைய காலங்களில் எப்படி வெள்ளி
தங்கம் பிளேட்டட் என்று சொல்கின்றார்கள். ஆனால் வெளியில் உள்ளதோ தங்கம் போல தெரிகின்றது. ஆனால் உள்ளே என்ன இருக்கின்றது? கலப்படம். ஆகையால் அப்படி இல்லைதானே என்று தந்தை கேட்கிறார். ஏனென்றால் சத்யுகத்தில் எங்கும் நான் என்ற அகங்காரமோ மேலும் அவமானமோ இருக்காது. அந்த மாதிரி கலப்படம் இருக்காது. ஆதலால் நீங்கள் உங்களுடைய பொறாமை என்கின்ற உணர்வு மற்றும் உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டும் மற்றும் பிடிவாதமாக இருப்பது உங்களுடைய இயல்பாக வைத்திருக்கக்கூடாது. அதாவது சுபாவத்தில் இருக்கக்கூடாது. முதலில் இந்த கலப்படத்தை அகற்ற வேண்டும். பிறகு நீங்கள் தங்க உலகத்தினுடைய சுபாவத்தோடு இருப்பீர்கள். உங்களது சமஸ்காரங்கள் கூட உங்களது சமஸ்காரங்களில் கூட ஹாஞ்சி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை நேரத்துக்கு ஏற்றவாறு மற்றும் சேவைக்கு ஏற்றவாறு மோல்டு செய்திருந்தால்தான் உங்களை ரியல் கோல்டு என்று சொல்வார்கள். ஆதலால் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் மோல்டு தன்னைத்தானே செய்து கொள்வேன் என்று. அப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்றால், நான் மற்றவர்கள் செய்தால்தான் நானும் செய்வேன். இதுவோ பிடிவாதமாக இருக்கின்றது. இது சுத்த தங்கமாக இல்லை. ஆகையால் இந்த கலப்படத்தை முடித்து விடுங்கள். மேலும் இதன் மூலம் உங்களுக்கு சண்டையின் நிலை உருவாக முடியாது. உங்களுடைய சம்பந்தங்களில் மற்றவர்களுடைய சம்பந்தங்களில் எப்பொழுதுமே தூய்மையான உணர்வுகளை கொண்டவர்களாக இருங்கள். தூய்மையான உணர்வுகள் மற்றும் நன்மையான உணர்வுகள் மேலும் அன்பான உணர்வுகள் மற்றும் ஒத்துழைப்பு தரும் உணர்வுகள் கொண்டவர்களாக இருங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும். ஆகையால் எப்படிப்பட்ட பாவம் அல்லது சுபாவம் மற்றவர்கள் கொண்டிருந்தாலும் நீங்கள் உயர்வான பாவனை உள்ளவர்களாக இருங்கள். எப்பொழுதுமே சுப பாவனை மற்றும் சுப விருப்பம். எப்பொழுது நீங்கள் மற்றவர்களின் சுபாவத்தை அதாவது விருப்பத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களின் சாதாரண சுபாவம் அல்லது வீணான சுபாவத்தின் பாதிப்பில் வந்துவிட மாட்டீர்கள். எப்பொழுதுமே இந்த தூய விருப்பம் மற்றும் தூய பாவனை, சுப விருப்பம் மற்றும் சுப பாவனை கொண்டுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் அதை மாற்றம் செய்ய வேண்டும். அதாவது எது வீணாக இருக்கின்றதோ அதை மாற்றம் செய்ய வேண்டும். வெறுமனே எது யதார்த்தமாக இருக்கின்றதோ அதை பேசுங்கள். எது நீங்கள் நினைத்தீர்களோ அதை பேசுங்கள். நீங்கள் பகட்டுடன் இருக்கக்கூடாது என்று தந்தை சொல்கின்றார். அப்பொழுதுதான் நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். நேர்மை என்பதோ 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று எண்ணம், பிறகு வார்த்தை, பிறகு செயல். எந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்தாலும் அதில் நேர்மை மற்றும் சுத்தம் இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பாவமான செயல்களின் குப்பை இருக்கக்கூடாது. எந்த ஒரு குப்பை இருந்தாலும், அதாவது எந்த விதமான விருப்பத்தின் குப்பை இருந்தாலும், ஸ்வபாவத்தின் குப்பை மற்றும் பழைய சமஸ்காரத்தின் குப்பை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுத்தமானவர்கள் தான் நேர்மையானவர்களாகவும் இருக்கின்றார்கள். பிறகு யார் நேர்மையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அனைவரும் விரும்புகின்றார்கள். முதலில் தந்தை அதாவது இறைவன் விரும்புகின்றார். பிறகு பிராமண பரிவாரம் விரும்புகின்றது. யார் எளிமையான சுபாவத்துடன் இருக்கின்றார்களோ மற்றும் அனைவருக்கும் சகயோகம் செய்கின்றார்களோ மற்றும் அனைவரது ஒத்துழைப்பையும் பெறுகின்றார்களோ இதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு எதிர்கொள்ளும் சக்தி
சுலபமாகவே வந்துவிடுகின்றது. மாயை கூட அப்படிப்பட்ட எளிமையான சுபாவம் கொண்டவர்களை எதிர்க்காது. அப்படி எளிமையான சுபாவம் உள்ளவர்களுக்கு வீணான எண்ணங்கள் மற்றும் வீணான நேரம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணங்கள் கூட வீணாக இருப்பதில்லை. அவர்களுக்கு புத்தி விஸ்தாரமாகவும் தூர பார்வையாகவும் இருக்கின்றது. இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வருவதில்லை. அந்த அளவிற்கு உங்களுடைய சுபாவம் எளிமையாக இருக்க வேண்டும் மற்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தத்தில் அடங்குவதுதான் நேர்மை. நேர்மை ஆகையால் நேர்மை சுத்தத்தில் அடங்கியிருக்கின்றது. எப்பொழுது உங்களுக்கு சுத்தம் மற்றும் நேர்மை இருக்கும் என்றால் நீங்கள் உங்களது சுபாவத்தை எளிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு எளிமையான சுபாவம் இருக்கின்றதோ அவர்களால் தான் நிறைய ரூபங்களை எடுக்க முடியும். எது சிறியதாகவே இருக்கின்றதோ அப்பொழுது அதை எந்த ஒரு ரூபத்திலும் நாம் மோல்டு செய்ய முடியும். எப்பொழுது சின்னமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் அதை மோல்டு செய்வதற்கு சுலபமாக இருக்கும். ஓம் சாந்தி.